ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க பாவக்காய்னாலே சாப்பிட மாட்டேங்காங்களா? அப்படின்னா சூப்பராக கசப்பே இல்லாமல் சூப்பரான ஒரு பாவக்காய் தொக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க பாவக்காய் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே இல்லாமல். இப்போது இது செய்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதோட பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எவ்வளோ தூரம் எண்ணெயிலே வதங்குதோ அந்த அளவுக்கு பாவக்காயில் கசப்பே இருக்காது. பாவக்காய் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த அளவுக்கு பாவக்காய் நல்லா சுருளாக வதங்கினதும் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறையா சேர்க்கணும், அப்போ தான் பாவக்காயோட கசப்பு தெரியாது. வெங்காயம் நல்லா சேர்த்து வதங்கினதும் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதோட 10 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதோட வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்து இன்னொரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். 5 மினிட்ஸ் கழித்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மசாலா பச்சை வாசனை போக முன்ன அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. இந்த மாதிரி பாவக்காய் தொக்கு செய்யும்போது கசப்பு ரொம்ப தெரியாது, கசப்பே அவ்வளோ இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் தொக்கு ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ் கூட அப்படியே போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் கூட சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.